ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வச்சு எண்ணெயில் பொரிக்காத ஒரு ஹெல்த்தியான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வாழைக்காவை மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வாழைக்காவை நல்லா முக்கால் பதம் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாழைக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா குறைக்கணும் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காய் நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ண ஸ்லைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோட சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊறினா போதும். இப்போ ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் ஒரு பக்கம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பெரட்டி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான், சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.